ரொம்ப நொறுங்கி போனேன், என் இருதயமே நொறுங்கி போனது, என் வாழ்க்கையே நறுங்குண்டு போனது, நீ கலங்குறீங்களா? உங்களுடைய சமீபமாக இயேசு வந்திருக்கிறார். அவங்க பக்கத்துல வந்திருக்கிறார், பயப்படாதுங்க. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் ஒரு அனுபவத்தை சொன்னார். ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்ப தேவன் ஒரு காரியத்தை அவருக்கு காண்பித்தார். அவன் இயேசு வந்தார், பிரத்யட்சமாய் வந்து முதலாவது ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசினார். பக்கத்துல வந்து பேசி கரத்தை வைத்து ஆறுதல் படுத்திட்டார். அடுத்து இருதயத்தை அறிந்த தேவன், ஒவ்வொரு இருதயத்தை அறிந்து அதுக்கு ஏற்றபடி செயல்படுகிற தேவன். முதலாவது நான் பார்த்த அந்த மகள் இருதய நொறுங்கொண்டு அழுது கொண்டு ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருந்த மகள். என்னுடைய ஆறுதலும் ஆசீர்வாதம் அவளுக்கு தேவை. ஆகவேதான் நான் கரமைத்து ஆறுதல் படுத்தி அவளை ஆசீர்வதித்தேன். ஒவ்வொருடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை அறிந்து அதுக்கு ஏற்றபடி ஆறுதலை தேர்தலை கொடுக்கிற கர்த்தர் நான் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவரில் இருதயம் நொறுங்கொண்டு இருதயத்துல கண்ணீரோடு நீங்க நிற்கிறீங்களா? உங்களுக்கு யாருக்கும் தெரியாம அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். உங்க தோள் மேல கை வைத்து சொல்லுகிறார், என் மகளை ஏன் அழுகிற, என் மகனை ஏன் அழுகிற, நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிறார்.